கதையின் பெயர் இனியா இமையா மற்றும் மழலை மலர்கள். ஒரு நாள் இனியா இமையா இருவரும் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தனர். அந்த காடு சாதாரணமல்ல. அதில் எங்கே பார்த்தாலும் சிறிய காற்று மணி ஒலிக்கும். யார் மணி ஊதுறாங்க? யாரும் இல்லை இமையா. இந்த காடு இசைப்பாடு மாதிரி இருக்கு. ரகசிய மலர்கள். சில தூரம் சென்றபோது அவர்கள் ஒரு சிறிய திறந்த இடத்தை கண்டனர். அங்கே மழலை மலர்கள் என்று அழைக்கப்படும் பொன்னிற சிறிய மலர்கள் இருந்தன. ஆனால் ஒரு மலர் மட்டும் வாடி போய் இருந்தது. பாரு, இது ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இந்த மலருக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா? சிறிய குயில் வந்து உதவி கேட்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அழகான நெஞ்சிருக்கும் குயில் கீழே பறந்து வந்தது. இனியா, இந்த மலருக்கு சிரிப்பு தேவை. சிரித்தால்தான் இது மீண்டும் மலரும். மலருக்கு சிரிப்பா? சரி, இந்த மலருக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா விளையாட்டும் பண்ணுவோம். சிரிப்பை கொண்டு வரும் முயற்சிகள். இமையா வேடிக்கை முகம் போட்டாள். இனியா பாட்டை போல பேசினாள். இருவரும் நடனமாடினார்கள். குயிலும் சேர்ந்து கூவியது. காடு முழுக்க சிரிப்பு ஒலி. மெதுவாக அந்த வாடிய மலர் சிறிது சிறிதாக எழும்பி மலர ஆரம்பித்தது. மழலை மலரின் பரிசு. மலர் முழுமையாக மலர்ந்ததும் அது ஒரு பொன் கனியை இனியாவிடம், ஒரு பிங்க் கனியை இமையாவிடம் கொடுத்தது. இமையா, இந்த கனிகள் ஒரு ரகசியம் கொண்டவை. வருத்தமான குழந்தைகள் இதை பார்த்தாலே மகிழ்ச்சி வரும். கிராமத்தில் பகிர்வு. கிராமத்துக்கு திரும்பியதும் சோகமான இருந்த 2 குழந்தைகளுக்கு அவர்கள் கனிகளை காட்டினார்கள். அந்த கனிகளை பார்த்தவுடனே அந்த குழந்தைகளின் கண்களில் ஒளி பரவியது. அவர்கள் சிரித்தபடி நன்றி என்று சொல்லினர். முடிவு. மாலை ஆயிற்று. குயில் வானில் பறந்தபடி சொன்னது, சிரிப்பை பகிர்வதுதான் பெரிய மந்திரம். இனியா இமையா இருவரும் சிரித்தபடி வீட்டிற்கு திரும்பினர். ஒரு சிறிய சிரிப்பாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி பிறக்கிறது. குக்கு குட்டீஸ், நல்ல மனசுதான் நம்ம சூப்பர் பவர். பை பாய்.